நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வம் பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு எந்த குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறையன்பே ஏதிலும் இறையன்பே தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு சிறு பிள்ளை என்னையுமே இறைவாக்குரைக்க பணித்த அன்பு இறைவாக்குரைக்க பணித்த அன்பு. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி பாடல் உங்களுக்கு புரிஞ்சதா குட்டீஸ்? ஏசப்பா நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாங்க. நம்ம அதனால் ரொம்ப நம்ம கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பார்த்துருக்கோமே. இந்த பாடலோட அர்த்தம் புரிஞ்சிட்டாலே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எல்லாருக்கும் ஒரு கடமை கிடையாது. நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட ஒரு செயல்களையும் யாரும் சொல்லி செய்யாமல் நம்மளா பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தை பண்ணுறதுக்காகவும் தான் ஏசப்பா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்காக நம்மளை அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிடும் குட்டீஸ். என்னன்னு பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் தாய் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னரே இவங்க இப்படி இருக்கணும், இவங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைங்க, இவங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு நம்மளை உருவாகும் முன்னரே அறிந்து நம்மளை இப்படித்தான் உருவாக்கணும்னு பேர் சொல்லி அழைத்த ஏசப்பா நம்மளை எதுக்காக அழைச்சிருக்காங்களாம்? நம்மளை உண்டாக்குன தேவன் எப்படிப்பட்டவர், நம்மளை எந்த மாதிரியா கண்ணின் மணி போல உருவாக்குன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களை எப்படி பாதுகாத்துட்டு இருக்காருன்னு அவரோட வார்த்தைகளை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கியிருக்காராம் குட்டீஸ். அதில் பாருங்களேன், சிறு பிள்ளை என்னையுமே இறைவாக்குரைக்க பணித்த அன்புன்னு இருக்குது. அப்போது இறைவனோட வார்த்தைகளை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட சொல்லணும், இல்லை நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது குட்டீஸ். உங்கள்கிட்ட ஏசப்பா என்ன பேசுகிறாங்க அதை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லணும். உங்கள் மூலியமாக கூட ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு இறைவாக்கு உரைக்க வைப்பாங்களாம் குட்டீஸ். நீங்கள் ஒரு பைபிள் வசனம் படிக்கிறீங்க, நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிதலாக இருன்னு படிக்கிறீங்கன்னா அந்த வசனத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லணும்னு இதில் சொல்லியிருக்கிறாங்க குட்டீஸ். அப்போது நம்ம படிக்கிற இறைவார்த்தை அல்ல நமக்கு ஒரு மனமாறுதலையோ ஒரு ஆறுதலையோ ஒரு சந்தோஷத்தையோ ஒரு இறைவார்த்தை கொடுக்குது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள மட்டும்னு வச்சுக்காம நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லணுமா குட்டீஸ். அதுதான் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு பாடல, அதுதான் இறைவனோட அன்பு, அதுதான் நிறைவான அன்பு. அவரோட அன்பில் பாகுபட்சமே இருக்காது. இவங்களுக்கு மட்டும்தான் அன்பு காட்டணும், இவங்க தான் என்னோட பிள்ளைங்க, இல்லை இவங்க தான் என்ன விரும்புகிற பிள்ளைங்க, இவங்களுக்கு மட்டும்தான் நான் அன்பு செய்வேன், இவங்களுக்கு மட்டும்தான் நான் எல்லாமே செய்வேன்னு அவரோட அன்பில் எப்பயுமே என்ன இருக்காது, அந்த பாகுபாடு இருக்காதான் குட்டீஸ். அதை தான் இன்னைக்கு வசனத்தின் மூலமாகவும் நம்மளிடத்துல தெளிவுபடுத்துகிறாங்க.
உண்மையிலேயே நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கோம் அப்படின்னா, இந்த வசனத்த நம்ம லைஃப்லயும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோமையர் 1:16 படியாம், "நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும், அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு." இது ரொம்பவே தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம். நம்மோ இந்த இறை வார்த்தைய மத்தவங்க இடத்துல சொல்றதுக்கு என்ன பண்ணக்கூடாதா? வெட்கப்பட்டு நம்மளோட நாவுகள அடக்கி வைத்திருக்க கூடாதாம் குட்டீஸ். அவரோட வார்த்தைகளால நம்ம நல்லது அடைஞ்சிருக்கிறோம். அவரோட வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் கொடுக்குது அப்படின்னா, அத மத்தவங்களிடத்துல ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தயாரா இருக்கணும். ஏன்னா, அது அந்த நற்செய்தியின் மேல நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவ கொடுக்கிற மீட்பும், வல்லமையும் அவரோட வார்த்தைகள்ல இருக்குது. அத நம்ம கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க குட்டீஸ். அதுதான் சொன்னேன்ல, ஏசப்பா யாருக்குமே பாகுபாடு பார்க்கறது கிடையாது. நம்மளே அவருக்கு விரோதமா நெறைய காரியங்கள் பண்ணியிருந்தா கூட, ஏசப்பா நம்மள "இல்ல, இல்ல நீ போன்னு" சொல்லியிருக்காங்களா? நம்மள மன்னிச்சு, ஏற்றுக்கொண்டு, மீண்டும் அவருடைய பிள்ளைகளாவே நம்மள என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிதானே குட்டீஸ்? அதான் ஏசப்பாவும் சொல்றாங்க. நீனும் "இல்ல இவங்க எனக்கு வேண்டியவங்க, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்லுவேன்னு" இல்லாம, நம்மளோட எதிரிகளுக்கும், நம்மகிட்ட சண்டை போட்டவங்களுக்கு கூட, அவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுற நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? இறைவனோட வார்த்தைகள எடுத்து கொண்டு போகணும் குட்டீஸ். அதுதான் அவர்ட்டருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற நிறைவான அன்பு. நம்ம கற்றுக்கொண்ட நிறைவான அன்பு. ஸோ, அதுக்காக தான் அவர் நம்மள உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வாழ்நாள்ல மறக்கவே கூடாது. கண்டிப்பா நம்ம மட்டும் லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறோம், அவரோட வார்த்தைகளின் வழியான்னு இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? அவரோட வார்த்தைகளால நம்ம பில்ட் பண்ணி, அவங்களையும் சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா, அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நாம, கண்டிப்பா அவரோட அன்ப மத்தவங்களிடத்துலயும் நம்ம பரப்பணும். அதுக்கு அவரோட வார்த்தைகள் எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ, அதுக்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள எங்களோட நாவுல வைத்திருக்கிறதற்காக நன்றி டாடி. உம்முடைய சித்தத்தின்படியா எங்கள அதற்காக நீங்க தெரிந்து கொண்டதற்காக நன்றி. தகப்பனே, எங்களையும் இத கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களையும், எங்கள சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் உம்முடைய வார்த்தைகளின்படி ஆறுதல் அடைய, நீங்க அவங்கள அரவணைக்க, அவங்களோட தேவைகள பூர்த்தி செய்ய, உம்முடைய கரங்கள்ல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.